அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு இங்கே ஒரு சகோதரியினுடைய சாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது. இந்த ஜாதகி பிறந்தது 10/12/1992, நாமக்கல். பிறந்த நேரம் 12:10 PM. இன்றைய தேதிப்படி அவருக்கு வயது 31 முடிந்து 32 நடக்கிறது. கும்ப லக்கணம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். பிறப்பில் செவ்வாய் திசை, இருப்பு 4 வருஷம் 3 மாதம் 25 நாள். இந்த சகோதரி நல்ல அழகான பெண், சர்வ லட்சணம் பொருந்திய பெண். பள்ளியிலே படித்து கொண்டு இருந்தார். ராகு திசை முடிவில் செவ்வாய் புத்தியில், அதாவது 19 வயது முடிந்து 20வது வயதில் இந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யப்பட்டது. தாய் மாமனுக்கே தாய் தகப்பன் சேர்ந்து திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த பொண்ணுக்கு ஒரு பையனும் பிறந்தது. தாய் மாமன் ஏற்கனவே சரியில்லை, தண்ணி போடுவார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், இப்படி இருந்தார். இந்த பொண்ணு எவ்வளோ மறுத்தும் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் தான் இந்த பொண்ணு அவரோட வாழ்ந்தது. ஒரு பையனும் பிறந்தது. அந்த பையனோட கொஞ்சம் தனிமையில் 2-3 வருஷம் பிரிஞ்சு போய் தனிமையாக இருந்தது. இப்போ அவரும் இல்லை. அப்புறம் ஒரு 24லேருந்து 27 வயசுக்குள்ளே அவரை பிரிஞ்சிருச்சு. அந்த 27 வயசுக்கு மேலே அப்புறம் தனியாக இருந்த பொண்ணு வேறொருத்தர் சொல்லி இப்படி இருந்த அப்படின்னு சொல்லி ஒரு பையனை பார்த்து அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி திருமணத்துக்கு ரெடியாச்சு. அந்த 2வது வந்த பையனும் சரி, நான் அந்த பொண்ணையும் உங்களையும் இந்த பையனையும் உங்களையும் நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த பையனை என் பையனை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷம், 1 வருஷம்தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் இதே மாதிரி கணவர் மாதிரியே தண்ணி போட இது பண்ண, அப்புறம் அந்த பெண்ணை கொஞ்சம் தவறான வழிக்கெல்லாம் போகும்படி வற்புறுத்திட்டார். அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போய் அவரையும் விட்டுட்டு தனிமையில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தது. சுயமாக தொழில் செஞ்சு அப்பா அம்மா கொஞ்சம் உதவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த 2ம் போய் 3வது பொண்ணு பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு சரி இப்படி இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பையனை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பையன் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர், மனைவி குழந்தைகளை டைவர்ஸ் பண்ணிட்டார். 3வதாக முதல்ல 2 பேர் கொடுத்த வாக்குறுதி மாதிரியே இந்த பொண்ணை கொடுத்து, நான் அந்த பையனை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பையன் மாதிரி பார்த்துக்கிறேன், எனக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் கவலை இல்லை, நீங்கள் வந்தால் வீட்டில் இருந்துக்கலாம், சிறப்பாக வாழலான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போய் பார்த்தா இப்போ அந்த பொண்ணு சுயமாக ஒரு தொழில் செய்து அவர் ஒரு வேலைக்கு போகிறாரு. வீடு மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக எதுவுமே கிடையாது. அங்கேயும் அது வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் அப்படியே வேலை வெட்டிக்கு போயிட்டுருக்குது. ஒரு அழகான பொண்ணு, சர்வ லட்சணம் பொருந்திய பொண்ணு. இதுக்கெல்லாம் ஏன் 2-3 கணவர் ஆகி கூட அந்த சிறப்பான ஒரு வாழ்க்கை இல்லை? 2 பேர்த்த பிரிஞ்சிருச்சு, இப்போ 3வதோடு இருக்குது. அந்த சிறப்பான வாழ்க்கை வராத காரணம் என்னன்னு கேட்டால், முதல்ல இந்த வீடியோ போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா மணிக்கணக்காக பேசலாம். இப்போ யாருமே மணிக்கணக்காக பேசினா பார்க்குறதில்ல. அதனால தான் ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது. அதனால தான் அந்த பிறந்த தேதி நேரமெல்லாம் கொடுத்துருக்கேன். முதல்ல இந்த பொண்ணு ஜாதகத்தில் மாங்கல்யக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் நீசமாயிட்டார். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திர அதிபதி குரு புனர்பூசத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. அந்த குரு என்ன பண்ணுறார், செவ்வாய்க்கு 3லேயும் லக்கணத்துக்கு 8லேயும் மறைஞ்சிட்டார். அந்த குரு இந்த லக்கணத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி சந்திரன் சாரத்தில் கஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். 7ஆதிபதி சூரியன் இந்த லக்கணத்துக்கு 8ஆதிபதி புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் கண்டாந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்.
இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு இருந்ததுன்னா திருமணம் ஆனால் அந்த கணவர் நிலைக்க மாட்டான் அப்படிங்கிறதா ஒரு அமைப்பு. நல்ல பொண்ணு தான், ஆனால் பாருங்கள் அந்த கணவர்லாம் அப்படி மாறி மாறி வந்தும் அந்த வாழ்க்கை சுவையாக இல்லை. இதற்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ புதனுடைய நட்சத்திரமான கண்டாந்த நட்சத்திரத்தில் கேட்டை ஆயில்யம் ரேவதியில் இருந்தால் அந்த கணவன் ஒன்று இறப்பான் அல்லது பிரிந்து வாழும் நிலை வந்துடும். 3 மாதம் 6 மாதம் 3 வருஷத்தில் பிரிகிற நிலைமை வந்துடும். இப்போ இந்த திருமணமாகி முதல் திருமணம் ஒரு ஆகி இப்போ அந்த 30 வயசுக்குள்ளே 3 கணவர் அமைப்பு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் இன்னொரு காரணமும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் பணக்காரங்க வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, ஏழை வீட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, செல்வ சீமானின் மகளாக இருந்தாலும் சரி, குடிசையில் வாழ்வோருடைய மகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் கேது சேர்ந்து இருந்தாலும் அல்லது இந்த சந்திரன் தனித்திருந்து கேது 6லேயோ 7லேயோ இருந்து செவ்வாய் நடுவில் இருந்தாலும், பொதுவாக இந்த மற்ற கிரகங்களை இடையில விடாமல் இந்த 3 கிரகமும் அடைச்சி நின்றுக்கிட்டாலும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை அமையும். அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கும் சந்திரனும் இப்படி மாறி மாறி கூட இருக்கலாம். செவ்வாய் சந்திரன் கேது இருக்கலாம், கேது சந்திரன் செவ்வாய் இருக்கலாம், சந்திரன் செவ்வாய் கேது இருக்கலாம், அப்படி மாறி மாறி இருக்கலாம். இந்த 3 கிரகத்துக்கு இடையில் எந்த கிரகமும் வராமல் இருந்தால் இப்படித்தான் வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயம் பண்ணிக்கலாம். அடுத்தது, ஒரு ஆண் ஜாதகத்துலேயோ பெண் ஜாதகத்துலேயோ சுக்கிரன் சனி சேரக்கூடாது. சேர்ந்தாவே அந்த வாழ்க்கை பால்பட்டதாக போயிடும். அடுத்தது, இந்த செவ்வாய் சந்திரன் கேதுக்கு இடையில் வேறு கிரகங்கள் ஒரு கிரகமோ 2 கிரகமோ வந்து நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு இந்த 3 பேர்த்துக்கு இடையில் அந்த பக்கமோ இந்த பக்கமோ அந்த வாழ்க்கை கொஞ்சம் மாறுபட்டு நிற்கும். தவறான வாழ்க்கை அமையாது, ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரன் செவ்வாய் கேதை எடுத்துக்கணும், 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் எடுத்து பார்க்குற போது நம்ம சொல்லிடலாம். ஆனால் இன்றைக்கி யார் கேட்குறா? சொன்னால் யாரும் கேட்குறதில்ல. இன்றைக்கி காலம் மாறிப்போச்சு. கிராமப்புறங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணுறதில்ல. இதுக்கு இப்படி இருக்குது. இதுக்கு ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 42 வயசு 40 வயசுக்கு மேலே தான் இந்த மாங்கல்ய பலம் வரும். அதுக்கடையில் இப்படி தான் வரும். அதுக்கோசரம் பெற்றவங்க 42 வயசு வரலாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஆகியனால தான் இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் வருது. இதுக்கு ஏதேனும் சாஸ்திரத்தில் வழிமுறை இருக்கான்னா நிறைய இருக்குது. யார் சொன்னால் கேட்குறான்? பொண்ணும் கேட்குறதில்ல, தாய் தகப்பனும் கேட்குறதில்ல. நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த ஜாதகம் இப்படி அமைப்பு இருக்குது, இதுதான் இந்த 3 தாரம் 4 தாரம் அமைப்பு ஏற்படுறதுக்கு இதுதான் காரணம், இது மட்டும்தான் காரணம் நினச்சிடக்கூடாது. இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குது. ஆக அந்த வகையில் இது ஒரு பதிவு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.